என் அன்பு பிள்ளையே, என் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். இருளில் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஐஸ்வர்யங்களையும் கண்களுக்கு மறைவான இடங்களில் உள்ள செல்வங்களையும் உனக்கு தருவேன். இதை நம்பு. பிள்ளையே, உன் தேவனாகிய நான் அதிசயமான காரியங்களை உனக்கு ஆயத்தம் செய்கிறேன். இதை விசுவாசி. பிள்ளையே, நீ உன் வாழ்க்கை இருளாகி விட்டது என்று சோர்ந்து போகாதே. இனிமேல் என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது என்று நினைக்காதே. கடினமான காலங்களில் என்னை அதிகமாக விசுவாசி. என்னுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானவை என்பதை என்றும் மறக்காதே. நான் உனக்காக ஆசீர்வாதங்களை திட்டமிட்டு இருக்கிறேன். என்னை நம்பி காத்திரு. தொடர்ந்து ஜெபி. என் நேரத்தில் உனக்குரிய பொக்கிஷங்களை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன். நான் மாறாதவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எப்போதும் உன்னோடு இருப்பேன். ஏன், இப்போதும் உன்னோடு தானே பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, மகிழ்ந்த களி கூறு.